குட் மார்னிங் சார். ஏய், என்ன பண்ற? கொஞ்சம் வாய மூடு. சார் ஒரு அதிரசம் சாப்பிட்டு பாருங்க சார். இன்னாங்க. ஐயோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார் ஸ்வீட் ஸ்வீட் ஸ்வீட். No, no. Please come to my cabin. Please be seated. சார் ஸ்வீட் ஸ்வீட். Oh. Sweet. Yeah. Thank you. Yeah. Thank you. இரு, நீ வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். உன்னை இதெல்லாம் யார் எடுத்துட்டு வர சொன்னது? யோ சொம்மாரியா தான் சாப்பிட்டாங்கல்ல. Tell your name. என் பேர் நான் தானே கேக்குறாங்க. ஐயோ, எனக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் தெரியும்யா. எங்க ஏரியாவுள்ள வெள்ளக்காரங்களாம் வரும்போது பேசிக்கிறான்ல. சரி சரி, போதும் புராணம்லாம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ராணி சார். That's good name. Your husband is going to work abroad. Is it okay with you? நாயா சொல்றாரு. இங்க பாரு, எனக்கு வெளிநாட்டுல நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நான் அங்க கை நிறைய சம்பாதிக்க போறேன். நான் அங்க போறதுல உனக்கு விருப்பமானு கேக்குறாங்க. யோ, அது எப்படியா நீ போறதுக்கு நான் சரின்னு சொல்லுவேன்? உன்னை போக விடாம தடுக்கத்தானே என் வேலையே. Yeah, she is saying she's very happy for that I am going to abroad. Please send the translator to my cabin. Okay. Sir, what all she says, I will translate, sir. No problem, Mr. Start. Please wait. ஆஹா, வேற யாராவது வந்து கேட்டா இவ வேணும்னே நான் போக கூடாதுன்னு என்னெல்லாம் சொல்ல போறான்னு தெரியலையே. May I come in, sir? Yes, come in. Yes, sir. This is Mr. Siddharth, and this is his wife. Okay. His husband is going for abroad for work. Please ask her if she agrees to it. மேடம், உங்க கணவர் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போறதுல உங்களுக்கு சம்மதம் தானே? அது எப்படி மேடம் சம்மதம்னு சொல்லுவேன்? எந்த பொண்ணும் அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல மேடம். She's saying how will I say like that? No one will say that. சார், அது மட்டும் இல்லாம இவங்க தாத்தா அப்பான்னு ஸ்வீட் தொழிலையே அவங்க குடும்ப தொழிலா பண்ணிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே இவரு வெளிநாட்டுக்கு போறது இஷ்டமே இல்லை சார். இவரோட வாய்ப்புக்கு கூட இவர் அந்த தொழிலை பார்க்கணுங்கிறது தான் ஆசையே. கொஞ்சம் வாய மூடு. ஏன் இப்ப கண்டதையும் உளறிட்டு இருக்க? சும்மா எதுக்கு எடுத்தாலும் பொம்மின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க. Mr. Siddharth, please allow her to speak. He is having a family business. His family also not agree in send him abroad. His first wife wishes to take over and do his family business. சார், அவருக்கு இந்த தொழிலை செய்யறதுல விருப்பம் இல்லதா? ஆனா அவங்க அம்மாவால ஆரம்பிச்சது சார் இந்த தொழில். அவங்க தாத்தா அப்பா எல்லாம் சிறப்பா பண்ணு வந்த தொழில் இது. அவங்க பொண்டாட்டி மேலோங்கி கொண்டாந்த தொழில் சார். எங்க கடையில அதிரசம் எம்மா டேஸ்டா இருக்கும் தெரியுமா? நீங்க கூட இப்ப சாப்பிட்டீங்களே சார். அவ்வளோ நல்ல தொழிலை பார்க்காம பொண்டாட்டி குடும்பத்தை எல்லாம் விட்டு இவர் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்றது நல்லாவா சார் இருக்குது? போச்சு எல்லாம் போச்சு. It is a business that his grandfather has been having a long time. Finally, his wife has raised the business. She said, do you know how great the adirasam tastes in her shop? It is good for him to leave such a good business and leave his extended family to go abroad.
What's your answer to this, Mr. Siddharth? Sir, I'm not interested in doing business, sir. My passion is engineering. I want to work in abroad, sir. நீங்களே சொல்லுங்க சார், எங்களுக்கு இப்பதான் கல்யாணமே ஆகிக்குது. என்னால எப்படி சார் இவரை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியும்? மேடம், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். She's saying that we are newly married couple. She asked, how will I send him to abroad? சார், ப்ளீஸ், எனக்கு ரொம்ப சேடா இருக்குது, ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது சார். இவரு வெளிநாட்டுக்கு நோ சார். Okay, I can understand. ஐயோ தாடிகாரா, உன்னை அவ்வளோ ஈஸியா வெளிநாட்டுக்கு விட்டுருவானா நானு? Mr. Siddharth, Sir. out of respect for your married life and your wife's sentiments, we are canceling your application to go abroad. என்ன சொல்றாரு? உங்க கணவர் வெளிநாடு போறத ரத்து பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? நான் ஹாப்பி. Mr. Siddharth, we want you to fulfill your first wife's desire and run your family business. It is my personal wish that you have a happy family with your second wife. Oh, okay, sir. Thank you. Hey, va. Hey, Indri. Thank you, sir. Welcome. Hey, இப்போ என்ன ஜெயிஸ்டன்னு சந்தோஷப்படுறியா? இங்கிலனா என்ன, டெல்லியில இருக்கிற எம்பசிக்கு போய் நான் விசா வாங்கிட்டு வெளிநாடு போறேன், பாக்குறியா? ராணி, டெல்லிக்கு 10 அதிரசம் பார்சல். உன்ன அன்னைக்கு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டு வெளிய அனுப்பி இருக்கணும். ச்சே. தாத்தா, தாத்தா. என்ன சித்தார்த், என்னாச்சு? தாத்தா எங்க? தாத்தா, தாத்தா. அப்பா, என்னம்மா இவனுக்கு கத்திக்கிட்டு இருக்கான்? என்னடா, ஏன்பா வந்தது வராதமா கோவப்படுற? தமன்னா, 2 பேரும் எங்கேயோ வெளியில போயிட்டு வந்திருக்காங்க போல. ஆமா அத்தை, ஆனா போன இடத்துல ஏதோ வேலை பார்த்திருக்கான். அதான் சித்தார்த் இப்படி கோவத்துல வந்திருக்கான். பேசாம இரு, குழம்புன குட்டைக்குள்ள ஏதாவது மீன் கிடைக்குதான்னு பாப்போம். என்னம்மா ராணி, ஏம்மா வந்தது வராதமா இவ்வளவு கோவப்படுறான்? என்னாச்சுமா ராணி? நீ அவங்க கூட தானே போன? அது வந்து தாத்தா. ஏய், நீ வாயை திறக்காத, முன்னாடிதான் எல்லாமே. இவளை எம்பசிக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு நான் இன்னைக்கு இவளை கூட்டு போனேன். அங்க இவ என்ன பண்ணான்னு தெரியுமா? சார், ஸ்வீட். Your husband is going to work abroad. Is it okay with you? அது எப்படி மேடம் சம்மதம்னு சொல்லுவேன்? எந்த பொண்ணும் அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல மேடம். We are canceling your application to go abroad. இதுக்குதான் இவ்வளவு கோவப்பட்டு இருக்கியா? என்ன தாத்தா, என்ன இவ்வளவு சாதாரணமா கேக்குறீங்க? இருங்க, நான் வரேன். என்ன சித்தார்த்த வெளிநாட்டுக்கு பேக்கப் பண்ணிட்டா இவ கிட்ட இருக்கிற சொத்தை புடுங்கிட்டு இவள வெளியில அனுப்பலான்னு பார்த்தோம். இப்படி பண்ணிட்டு வந்திருக்கான். ஆமா தமன்னா, இவ லேசப்பட்ட ஆள் இல்ல. அதுக்காக அதை எப்படியே விட முடியாது. சித்தார்த்த வெளிநாட்டுக்கு போறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது அத்தனையும் பண்ணணும். ஏய், வா, இந்தா. என்னயா இது? ஏய், வாங்கி பாரு, இந்தா. வாய்க்கிலேயே பேசுறல, படி.
யோ நாயா இது? அம்மா ராணி, அதை எப்படி கொடு. Divorce by mutual consent. என்னப்பா இது? எதுக்காக இப்படி பண்ற? ஐயோ யோ எதுக்கு இப்போ டைவோர்ஸ் பேப்பரை கொண்டாந்த? உனக்கு டைவர்ஸ் கொடுக்கதான். சித்தார்த், அவ எம்பசில ட்விஸ்ட் வச்சா, இவன் வீட்டுக்கு வந்து அவளுக்கு ட்விஸ்ட் வச்சுட்டான். இது நம்ம பிளானை இன்னும் ஈஸியா ஆக்கிடும். யோ நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இத கொண்டாந்து நீட்ற? நீ என்ன பண்ணல? வீட்டுக்குள்ள தினம் தினம் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ற. அது மட்டுமா, இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் பொம்மி அக்கா அதை பண்ண சொன்னாங்க, பொம்மி அக்கா எதை பண்ண சொன்னாங்கன்னு நீங்க எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்க. யோ அது நெசந்தாயா? பொம்மி அக்கா சொல்லி சொல்லி தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன். நீ அதை நம்பல, நான் தான் விட்டேனே. அப்புறம் இன்னத்துக்கோசரம் இந்த டைவோர்ஸ் பேப்பரை நீட்ற? அந்த புண்ணியவதி பேரை சொல்லிட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு நானும் தலையாட்டவன்னு எதிர்பார்க்கறியா? முடியாது. நான் ஏற்கனவே சொன்னதுதான். என் கேள்விக்கு நீ பதில் சொல்லலனா நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு போறேன்னு சொன்னல. அதான் நீ கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் கரெக்டா தானே நான் பதில் சொன்னேன். அது உண்மைன்னு உனக்கு தெரிஞ்சாலும் நீ தான் அதை நம்ப மாட்டேன்னு அடம் புடிகிற. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லியா நான் சொன்னது பொய்யா? நீ அது ஏதோ ஃப்ராட் பண்ணி தானே சொன்ன. அதான் தமனா பொம்மியோட டைரி கொண்டு வந்து உன் வேஷத்தை கலஸ்டா இல்ல. யோ அந்த டைரிய பார்த்தலாம் நான் சொல்லலையா? பொம்மி அக்கா சொல்லதான் நான் சொன்னேன். பாரு, உன்கிட்டலாம் வாக்குவாதம் பண்ண நான் தயாரா இல்ல. என்னால உன்னோட டார்ச்சர் இதுக்கு மேலே சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாத. நீ இதுல சைன் போடு. உனக்கு எவ்வளவு பணம் தேவைன்னு சொல்லு, அதை செட்டில் பண்ணிடுறேன். வாங்கிட்டு வீட்டு விட்டு கிளம்புற வழியை பாரு. என்னப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இப்படி எடுத்தோம் கவுத்தன்னு முடிவு எடுக்காதடா. இது உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை பிரச்சனைடா. சித்தார்த், நானும் சரி உன் தாத்தாவும் சரி எப்பவுமே உன் நல்லதுதான்ப்பா நினைப்போம். நான் இல்லாத நேரத்துல இங்க என்னென்னமோ அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொல்லி தாத்தா என்கிட்ட விளக்கமா சொன்னாரு. அத்தனை பிரச்சனைகள் நடந்தப்பவும் நம்மள காப்பாத்தினது ராணி தாண்டா. இப்போ அவளே அவளை காப்பாத்திக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைடா. தயவு செஞ்சு யோசிச்சு முடிவெடுறா. ஆனா ஒண்ணு, என்னை பொறுத்த வரைக்கும் நீ பண்றது ரொம்ப தப்புடா. அம்மா, நீங்க என்னம்மா அந்த குப்பத்துக்காரிக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பேரனை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? அவன் படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் இவெல்லாம் ஏணி வச்சாலும் எட்டுவாளா? அவனோட ஃபியூச்சரை டெவலப் பண்றதுக்காக கனடா போகணும்னு முடிவு எடுத்தான். கூடவே போய் அதை கெடுத்துட்டு வந்திருக்கான். உதவி பண்ணானாலும் உபத்திரம் பண்ணக்கூடாதுமா. சித்தார்த்த எடுத்த முடிவு சரிதான்ப்பா. இனிமேலாவது அவன் வாழ்க்கையை இஷ்டப்படி வாழ விடுங்கப்பா. டேய் பத்து, அவன் ஏற்கனவே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ மேல மேல எண்ணெயை ஊத்தாத. ஆமா ஏன்பா சித்தார்த், நீ இப்ப எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப தப்புப்பா. நீ உன்னை பத்தி மட்டும் யோசிக்கிற. என்ன நம்பி இந்த ராணி நம்ம வீட்டுக்கு வந்தா. இப்ப அவ வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குது. அதுக்கு என்னடா பதில் சொல்ல போற? வேணாலும் போவேன். இந்த ராணிய பத்தி நீ என்ன நினைச்சுன்னு இருக்கிற? இங்க பாரு, இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. இதுல சைன் போட்டு கொடுத்துட்டேன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன்.
சித்தார்த், இவ பாவம்பா. இவளுக்கு நம்மள விட்டா வேற யாருடா இருக்கா? தாத்தா சொன்ன மாதிரி இவ நம்மள நம்பி தானடா வந்திருக்கா. பாட்டி ப்ளீஸ், என் நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இவ பொம்மி மாதிரி இருக்காளேங்கிறதுக்காக இவ கூட என்னால வாழ முடியாது. எனக்கு பொம்மினா எவ்வளவு பிடிக்கும். அவ என் உயிர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. சரியா, நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா நீ என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாலே நான் பொம்மி இல்ல ராணின்னு தெரியும்ல. அப்புறம் என்னத்துக்கோசரம் என் கழுத்துல தாலிய கட்டின? நீ அப்பவே நான் அத்து விட்டுருந்தேனா நான் என் வழிய பார்த்துன்னு போயினே இருந்திருப்பேன். இப்ப என்னடான்னா குத்துதே கொடையதேன்றா. இது நீ பண்ண தப்பு. அதுக்கு நீ தான் அனுபவிக்கணும். ஏய் இங்க பாரு, நீ பொம்மிய நடிக்க வந்தவ தானே? அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த தாலி சென்டிமெண்ட் எல்லாம்? அதை தூக்கி எறிஞ்சிட்டு நீ போயிட்டே இரு. ஐயோ, நான் நடிக்க வந்தவனாலும் நானும் ஒரு பொண்ணு தானையா? எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல? சித்தார்த், அவ சொல்றது நியாயம் தானே. வீட்ல இருக்கிற பொண்ணுங்க கண் கலங்குனா அது குடும்பத்துக்கு ஆகாதுப்பா. நடந்தது நடந்து போச்சு. இந்த டிவோர்ஸ் எல்லாம் வேணாம் சித்தார்த். அத்த, உங்களுக்கு இத பத்திலாம் தெரியாது. இவ சென்டிமெண்டா பேசி உங்க எல்லாரையும் கவர் பண்ணி என்ன கார்னர் பண்ண பாக்குறா. நீ என்னதான் சீனா போட்டாலும் அதை நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல. இப்ப நீ சைன் போட போறியா இல்லையா? இப்போ என்ன ஒண்ணு உனக்கு? நான் இதுல சைன் போடணும் அவ்வளவுதானே? ஆமா. பாட்டி குடுங்க அத. எதுக்குமா? வேணாம்மா. குடுங்க பாட்டி. குடுங்க பாட்டி. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஏன்பா சித்தார்த், நாங்கெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றோம், நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது எனக்கு சரியா படலப்பா. தாத்தா, இது வரைக்கும் நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அதுபடிதானே நடந்துகிட்டு இருந்தேன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என் விருப்பத்துக்கு விட்டுருங்க தாத்தா, ப்ளீஸ். அக்கா பாத்தி அக்கா, அந்த தாடிகார எப்படி பேசுறான்னு. நான் அவன் மேல எம்மா உசுரா இருக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல. உன்னோட சம்மதம் கேட்டுதானே நான் அவன் கையால தாலிய வாங்கிக்கினேன். தாடிகார சும்மா நடிக்க வந்தவ தானே சொல்றானே. நான் நடிக்க வந்தவளா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மனசு இல்லையாக்கா? ஏன்க்கா அத பத்தி யோசிக்கவே மாட்டேன்றான்? நான் நடிக்க வந்தவதா, அத நான் இல்லன்னு சொல்லல. நான் என்ன இந்த பணத்துக்காகவோ இல்ல ஆடம்பரமா வாழணுங்கிறதுக்காகவும் ஆசைப்பட்டேன்? என்னையும் அறியாம நான் தாடிகார மேல உசிரிய வச்சிட்டேன். அது நான் கட்டையில போற வரைக்கும் எனக்கு மறக்காதுக்கா. அப்புறம் எப்படிக்கா? நான் எல்லாத்தையும் உன்னாண்ட கேட்டுதானே பண்றேன். நீ என் குலசாமிக்கா. உனக்காக தானே நான் இந்த வீட்லயே இருக்கிறேன். நீயே சொல்லுக்கா, நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுக்கா. என்னக்கா சொல்ல வர?
என்ன கையெழுத்து போட சொல்றியா? அப்ப நான் தாடிகாரனோட சேர்ந்து வாழ்றது உனக்கே பிடிக்கலையா? அப்புறம் என்னத்துக்கோசரம் அவன் கையால என்ன தாலி வாங்கிக்க சொன்ன? சொல்லுக்கா. நான் தான் உன்னை அக்கா அக்கான்னு சொல்லி உசுர விடுறேன். நீயும் என்ன வெறும் நடிக்க வந்தவளாதான் பாக்குறல்ல. புரிஞ்சிச்சுக்கா, புரிஞ்சிச்சு. இவ அனாதை தானே, இவளுக்குன்னு கேட்க நாதி இல்லைன்னு நினைச்சிட்டல. பரவாயில்லக்கா, என்னமோ தெரியலக்கா, நீதான் எல்லான்னு நான் நினைச்சு பாரு. இப்ப கூட இந்த வாழ்க்கை உன்னோடது இல்லடின்னு நீயே சொல்ற. ஆனா என்னால அதை எதிர்த்து கூட பேச முடியல பாரு. சரிக்கா, உன்னோட விருப்பம் அதானா நான் கையெழுத்து போட்டுறேன்.